Hi friends, இந்த வீடியோவில் சோட்டா பீம் playset வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ப்ளைனாக இருக்கிற அட்டையை எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்டில் ப்ளைனாக இருக்கிறத எடுத்துக்கலாம், அல்லது ட்ரெஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ப்ளைனாக இருக்க அட்டை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க எந்த ஒரு அட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு சோட்டா பீமோட ஃபேஸ் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரோட ஃபேஸுக்கு ரெடி பண்ணுறோமோ அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ணுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப் மட்டும் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபேஸில் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக சோட்டா பீமோட ஃபேஸ் வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து அந்த கண்ணுக்கு வந்து 2 ரவுண்டு வரைஞ்சிருக்கோம்ல, அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த ஃபேஸை வந்து அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பென்சில்ட்டு வரைஞ்சிருக்கதை பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். அந்த ஹேருக்கு பிளாக் கலரில், அப்புறம் நெத்தியில் இருக்க பொட்டுக்கு ரெட் கலரில் இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். இதை வந்து கலர் பண்ணதுக்கப்புறமா அந்த காதில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை 2 பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பென்சில் வச்சு லைட்டாக அழுத்தினாலே போதும். இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அடுத்து இதில் மாட்டுறதுக்கு வந்து நம்ம நூல் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு நூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளன் நூல் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரே அளவில் 2 இது வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஓட்டை வழியாக விட்டு ஒரு பக்கமாக அதை வந்து நல்லா 2-3 முடிச்சு போட்டுருங்க. அதாவது அந்த கயிறை வந்து இழுக்கும்போது அது வந்து வெளியில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சைடு வந்து பெரிய முடிச்சா வர்ற மாதிரி அதில் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடுமே ஒரு நூல் யூஸ் பண்ணி அழகாக பின்னாடி வந்து பெரிய முடிச்சா வர்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடும் நூல் கட்டுறனால நம்ம வந்து ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த ஃபேஸ் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னாலும் நம்ம விட்டுறலாம், அல்லது கிரேயான்ஸில் அந்த ஃபேஸ் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐப்ரோவுக்கும் பிளாக் கலரில் கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அழகாக சோட்டா பீம் ஃபேஸ் மாஸ்க் வந்து ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா கசக்கிக்கோங்க. கசக்கிட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ, அதாவது பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் சேர்த்து வச்சு அதை பெருசாக்கிக்கலாம், அல்லது கொஞ்சமாக சின்னதாகவே இந்த மாதிரி அதை வந்து நல்லா அழுத்தி விட்டு ரவுண்டாக ஒன்று போல் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எல்லோ கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே சுற்றி ஒட்ட போகிறேன். அதாவது சோட்டா பீம் கார்ட்டூனில் வந்து சோட்டா பீமுக்கு வந்து லட்டு தானே பிடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து லட்டு ரெடி பண்ணுறோம். ஸோ நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி கசக்கிட்டு எல்லோ கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இது மேலே ஒட்டி நம்ம அழகாக லட்டு மாதிரி இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து உங்கள்கிட்ட எல்லோ கலர் செல்லோ டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது எல்லோ கலர் பேப்பர்லேயே இதை வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து லட்டு மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கையில் வச்சு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ பெருசில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அழகாக ஒரு லட்டு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நான் இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன், 2 ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் மெரூன் கலரில் ஒரு உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இந்த கலரில் நீங்கள் எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பேப்பரை வந்து அந்த நூலை நடுவில் வச்சு மடக்கி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அதை இன்னும் திருப்பி பாதி மடக்கி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டு இது மேலே வந்து நம்ம கோல்டன் கலரில் பேப்பர் வந்து கட் பண்ணி ஒட்டிடலாம். இல்லை உங்ககிட்ட கோல்டன் கலர் பேப்பரே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே அதையே இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது வந்து சோட்டா பீமோட கழுத்தில் வந்து ஒன்று மாட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெரூன் கலர் நூல்லையே 2 நூல் வந்து ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பேப்பர் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி சாக்லேட் பேப்பரில் கோல்டன் கலரில் இருக்கும்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் சின்னதாக அதை மடக்கிட்டு ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ஈஸியாக பின் பண்ணிடலாம். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு 2 கோல்டன் கலரில் பாசி வந்து 2 சைட்லேயும் நம்ம வந்து கோர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ 2 கையில் மாட்டுறதுக்கு அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் ரவுண்டாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் அட்டையிலேருந்து இந்த மாதிரி நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து சேர்த்து வச்சு இந்த கார்ட்போர்டோட நம்ம ஒட்டிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பவுல் மாதிரி நம்ம லட்டுலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளமாக இருக்க ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபேன் வாங்கும்போது இருக்கிற அட்டையை எடுத்திருக்கேன். ஸோ ஒரே மாதிரி மடங்காத அட்டையாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. பீம் வந்து கையில் அந்த கதாயுதம் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து இதில் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து குழந்தைங்க கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கோல்டன் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கோல்டன் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் கோல்டன் கலர் பேப்பர் கூட இதில் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ ஏதாச்சும் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம கோல்டன் கலரில் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ இல்லை அப்படியே சும்மா வீட்டில் விளையாடுறதுக்கு அப்படிங்கிறதுல நம்ம எதுவுமே ஒட்டாமல் அப்படியே கூட கார்ட்போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கதாயுதம் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அட்டையில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியும் பின் பண்ணிக்கலாம், அல்லது ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு இதில் வந்து மேலே கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். கோல்டன் கலர் பேப்பர் இருந்தால் அதை கூட நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது வந்து கையில் வந்து மாட்டியிருப்பான்ல, ஸோ அதுக்காக இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஒரே மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சோட்டா பீமுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒரு குட்டி சோட்டா பீமுக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் குட்டி சோட்டா பீம் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம போட்டு விட்டு விளையாடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை கையில் அவங்க வச்சு விளையாடுற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டோரா புஜ்ஜி செட் வந்து செஞ்சு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து டோரா நம்ம கையில் பிடிச்சி விளையாடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சோட்டா பீம் வந்து நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலில் வேணும்னா இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை குட்டியை கையில் வச்சு விளையாடணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த சோட்டா பீம் ப்ளே செட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.